ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும். ஒரு காட்டுப்பகுதியில 7 குட்டி ஆடுகளும் அவங்களோட அம்மாவும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் விளையாடுவாங்க. எப்பவும் ஆபத்தான காட்டுப்பகுதிக்கு போகவே மாட்டாங்க. அப்போ ஒரு ஓநாய் ரொம்ப நாளா அவங்கள சாப்பிடணும்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அம்மா ஆடு கடைக்கு போக கிளம்புனாங்க. செல்லங்களா, அம்மா கடைக்கு போயிட்டு வரேன், அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். என்ன தவிர யார் கூப்பிட்டாலும் நீங்க கதவை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அம்மா ஆடு வெளியில போறத பார்த்த அந்த ஓநாய்க்கு ஒரே சந்தோஷம். உடனே நேரா அந்த ஆட்டுக்குட்டிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி, நான் தான் அம்மா வந்திருக்கேன், கதவை திறங்க அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அதோட கரகரப்பான குரலை கேட்ட அந்த ஆட்டுக்குட்டிங்க கதவுகிட்ட போனாங்க. எங்க அம்மா குரல் இது இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. உடனே தன்னோட வீட்டுக்கு போன ஓநாய் திரும்பவும் வந்து தன்னோட குரலை மாத்தி, நான் தான் அம்மா வந்திருக்கேன், கதவை திறங்கன்னு சொல்லுச்சு. ஆனா கதவுக்கடியில அந்த ஓநாயோட காலை பார்த்த ஆட்டுக்குட்டிங்க, இது எங்க அம்மா கால் மாதிரி இல்லையே, உங்க கால் கருப்பா இருக்கே அப்படின்னு சொல்லுச்சுங்க. உடனே வீட்டுக்கு வந்த அந்த ஓநாய் அம்மா ஆட்டுக்குட்டி மாதிரி வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஆட்டுக்குட்டிங்களோட வீட்டுக்கு வந்த ஓநாய் நான் தான் அம்மா வந்திருக்கேன்னு சொல்லுச்சு. குரலையும் அம்மாவுடைய கால் மாதிரி இருந்ததை பார்த்துட்டு ஆட்டுக்குட்டிங்க கதவை திறந்து விட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்த ஓநாய் 6 குட்டிங்களையும் பிடிச்சு முழுசா தின்னுடுச்சு. ஒரே ஒரு குட்டி மட்டும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால தப்பிச்சிடுச்சு. வீட்டுக்கு திரும்பி வந்த அம்மா ஆட்டுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. ரொம்ப கோபப்பட்ட அம்மா உயிரோடு இருந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிக்கிட்டு அந்த ஓநாயை தேடி போச்சு. அங்கே ஒரு மரத்தடியில் உண்ட களைப்பில் தூங்கிக்கிட்டு இருந்த ஓநாயை பார்த்துச்சு. உடனே மெதுவாக அதுக்கிட்ட போன அம்மா ஆடு ஒரு கத்திரிக்கோலை எடுத்து ஓநாயோட வயிற்று கிழிச்சு தன்னோட ஆட்டுக்குட்டிங்க எல்லாத்தையும் பத்திரமா வெளியில் எடுத்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கல்லை எடுத்து அதோட வயிற்றுல வச்சு தச்சிடுச்சு. தூங்கி எழுந்திருச்ச ஓநாய்க்கு நடக்கவே முடியலை. அதுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. உடனே பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்கு தண்ணி குடிக்க போச்சு. கிணத்துக்கு மேலே ஏறின ஓநாய்க்கு வயிற்றுல இருந்த கல்லோட பாரம் தாங்க முடியாமல் நிலத்தடுமாறுச்சு. உடனே பொத்துன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. அந்த ஓநாய் அதோட வயிற்றுக்குள்ளே இருந்த கல் அந்த ஓநாயை தண்ணிக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாமல் அமுக்குச்சு. குட்டி ஆடுகளை பாவம் பார்க்காம தின்ன ஓநாய்க்கு சரியான முடிவு கிடைச்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.